ready. மெட்ரோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற ஜீவன் அடி அரசு பாபு சார் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நாளுக்கு நாள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸ்க்காக சும்மா ஒரு ஐபிஎல் மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதனால இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக் மேட்ச் பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட போகிறது ரூபி திருச்சி வாரியர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் லைக்கா கோவை கிங்ஸ் விளையாட போறாங்க. இதுல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுக்கு ஐயா கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரெண்டுமே நல்லா விளையாடும். ஆனா திருச்சிக்கு தான் வெற்றி அதிகமா இருக்கு. ஆனா கோவை வந்து கொஞ்சம் ஈடு கொடுத்தால் வந்துடலாம். ஏன்னா இது வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா திருச்சி வந்து ரெண்டு பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுறாங்க. ஆனா அவங்க போலிங் டைட் பண்றாங்க. அந்த போலிங் டைட் பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க. அவங்க டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீ லாஸ்ட் டைம் வந்து கோவை நல்லா விளையாடுவாங்க, அதே மாதிரி விளையாடுனாங்க. இந்த வாட்டி விளையாடுவாங்க. அதான் நல்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போலிங் அவங்க டைட் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா வெற்றியை கொடுக்கலாம். ஆனா அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா திருச்சி தான். அந்த பக்கம் கொஞ்சம் மழை இருக்கு. அதனால ஆடுகளத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்றதான் வழி வரும். கண்டிப்பா திருச்சியோட ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா சூப்பரா இருக்கும். இவங்க தான் பின்னாடி அந்த இதுக்கு வர முடியும், செமி ஃபைனல் ஃபைனல்ஸ்க்குலாம் வர முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் திருச்சி வந்து கொஞ்சம் இதுல இந்த இவங்க கூட விளையாடுறப்போ ஆட்டத்தை வெளிப்படுத்தும். சரி, நீ மேட்ச் வந்து திருச்சி நல்லா டைட் பண்ணுவாங்க. திருச்சி வந்து ரொம்ப டைட் பண்ணுவாங்க கோவை. நல்லா இருக்கும். ஸோ நான் மழை வருமா அப்படின்னு கேட்க, ஏன்னா வெதர் கண்டிஷன் சரி அந்த சைடு. ஸோ நீங்களாம் நேற்று வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா கொஞ்சம் மழை வந்து ஸ்டாப் பண்ண அப்புறம் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்துடும். ஓகே சார், நாளைக்கு வந்து ஒரு வேற அப்டேட் பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.